ஹலோ மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு 11th எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே டஃப்பான ஒரு சாப்டர், ரொம்ப பெரிய ஒரு சாப்டர். அது என்ன? மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லையா? ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டர் அது. அண்ட் இதில் இருக்க நிறைய கான்செப்ட்ஸும் வந்து நமக்கு 100% புரிஞ்சு தான் படிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதில் கொஞ்சம் டவுட்டு தான். நிறைய பேருக்கு இதில் சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு மொமெண்ட்னா என்ன, மொமெண்டம்னா என்ன, அதுலேயே லீனியர் மொமெண்டம்னா என்ன, ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன, டார்க்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் கப்புள்னா என்ன, இது மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் தான் இருக்கும். அந்த டேர்ம்ஸோடைய அர்த்தம் புரியாததுனால இங்கே நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸ் எதுவுமே நமக்கு அந்தளவுக்கு புரியாது இல்லையா? இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போட்டு எல்லாத்தையுமே அழகாக புரிஞ்சு நல்லா படிக்கலாம். சரியா? இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸையும் அடுத்தடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து கவனிங்க. கவனிக்கும் போதே தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் கரெக்டாக பண்ணுங்க. அது என்ன தெரியுமா? நோட்ஸ் எடுக்கிறது. நான் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிப்பேன். சரியா? என் கூடவே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணி அழகாக படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ கிளாஸ் ஆரம்பிச்சலாமா பசங்களா? ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன? இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்ற கான்செப்ட் உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஓகே, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலில் நோட் புக் இருக்குன்னா எத்தனை பேர் அந்த நோட் புக்கை ஒரே ஒரு விரலில் வச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் பேலன்ஸ் பண்ண பார்த்துருப்போம். மொத்த நோட் புக் சும்மா இந்த ஒரு விரலில் வச்சு பேலன்ஸ் பண்ணணும், இல்லை சுற்றணும். ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருப்போம், ஒரு சில பேர் அதில் எக்ஸ்பர்ட்டாகவே இருப்போம் இல்லையா? அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பொருளில் இருக்க மாஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ஓகே சார், எனக்கு இங்கே இன்னொரு பிரச்சனைக்கு நான் வரேன் சார் அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுவோம்? நம்மள ஒரு சில பேருக்கு இந்த மாஸோடைய டெஃபினிஷனே கரெக்டாக தெரியாது. மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இல்லை அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஒரு பொருளில் எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குது. இப்போது ஒரு பார்ட்டிக்கல்ன்றத எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு வச்சுக்க. அப்போ இந்த பென்னில் எத்தனை புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்குது. ஓகே, அப்படி கவுண்ட் பண்ணுறது தான் பேசிக்காக என்னன்னு சொல்லுவோம்? மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதனால தான் மாஸ் என்றைக்குமே கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த பென்னில் ஒரு பேச்சுக்கு 2 lakh ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். 2 lakh எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இதை அந்த நிலாவுக்கு கொண்டு போனாலும், மார்ஸுக்கு கொண்டு போனாலும், எங்கே கொண்டு போனாலும் இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படியே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், மாறாது. அதனால தான் மாஸை கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அப்போது த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி, அதை வந்து நீ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அது வந்து இந்த பென்னில் இல்லை இந்த ரிமோட்டில், வாட் எவர் இட் இஸ், என் கையில் இருக்க வாட்சாக இருக்கட்டும் இல்லை நானாவே கூட இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, ஓகே, அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல the entire mass of the body appears to be concentrated. இதில் இருக்கிற எல்லா மாஸும் அந்த ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்ல கரெக்டாக, ஓகே, நீ அதை ஹோல்டு பண்ணுற, பிடிக்கிற அப்படின்னா அதை சூப்பராக உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். அழகாக என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போது உங்களை நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், வண்டி ஓட்ட தெரியும். அப்படியெல்லாம் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டுறீங்கனாலே அப்போ அதோட கரெக்டான சென்டர் ஆஃப் மாஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ன்ற கான்செப்ட் நமக்குலாம் ஏர்லியராகவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, இப்போது அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, அகைன் இந்த சென்டர் ஆஃப் மாஸை பேஸ் பண்ணது தான். இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இப்போ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய சென்டரில் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னா, இப்போ இந்த 3 சைடும் எல், எல் அண்ட் எல் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ஒவ்வொரு சைடுக்கும் எக்ஸாக்டாக சென்டர் இருக்கும்ல, இந்த ஒவ்வொரு சைடோடைய சென்டர்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணும். இந்த ட்ரையாங்கிளில் லைன்ஸ் ட்ரா பண்ணி என்ன செய்யணும்? ஒன்றா கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணால் அந்த எல்லா பாயிண்ட்டும் ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகும். சென்ட்ராய்டுன்னு சொல்லுவேன் இது. பொதுவாக இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளோட என்னன்னு சொல்லுவோம்? சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் எப்பயுமே சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கும் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு. இப்போ அடுத்து ஒரு சிலிண்டருக்கு வருவோம். இப்போ ஒரு சிலிண்டருக்கு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த சிலிண்டருக்கு இந்த சென்டர் இருக்குல்ல, சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்சிஸ் ஒன்று போட்டுக்கும். சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி நீ என்ன செய்ய போகிற? ஒரு ஆக்சிஸ் போட்டுக்க போகிற. அப்போது அந்த ஆக்சிஸில் இந்த சிலிண்டரோட சென்டர், அந்த ஆக்சிஸில் இந்த சிலிண்டரோட சென்டர், இட் லைஸ் இன் த சென்ட்ரல் ஆக்சிஸ். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில்
அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். சரியா? இப்போ அடுத்ததுக்கு வருவோம். ஒரு ஸ்கொயர். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயர்ல நம்ம டயகனல் போடுவோம்ல. ஓகே, சே நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயருக்கு A B C and D அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஏல இருந்து C வரைக்கும் Bல இருந்து D வரைக்கும் இப்படி 2 டயகனல் போட்டா இந்த 2 டயகனலும் ஒரு பாயிண்ட்ல இப்படி மீட் ஆகுது பாரு. அப்போ இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் மாஸா இருக்கும். இந்த இடம் தான் வந்து என்னவா இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸா இருக்கும். அப்போ ஒரு ஸ்கொயருக்கு இட் லைஸ் அட் த பாயிண்ட் வேர் த டயகனல்ஸ் மீட். டயகனல் மீட் பண்ற இடத்துல தான் உங்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம். ரியலி இட் இஸ் நாட் வெரி டஃப். ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எழுதிடலாம். அடுத்து டார்குக்கு வரும். இப்போ டார்குன்ற கான்செப்ட் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இந்த அனிமேஷனை ஒரு 2 செகண்ட் நீ பார்த்தனா உனக்கே புரிஞ்சிடும். இங்கே இந்த ஆரோ மார்க்கை பாரு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஆரோ மார்க்கை பாரு. இந்த ஆரோ மார்க்கு தான் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். இப்போ இதில் இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் இருக்குல்ல, இது ஃபிக்ஸ் ஆகிருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் இருக்க இந்த ரெட் கலர் ஆரோ மார்க், அது வந்து என்னன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஓகே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இன்டூ அந்த ஆப்ஜெக்டோடைய அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்தையும் நீ வெக்டார் ப்ராடக்ட் பண்றனா, வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வர ஒரு ஃபோர்ஸ் தான் டார்க். இப்போ இந்த டார்க்ன்றதுல அப்போ நீ ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இங்க அந்த பொருளுடைய ஆங்கிள் தான் பெரும்பாலும் சேஞ்ச் ஆகும். எப்பயுமே டார்கில் ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ என் கை வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஓகே, இப்போ இதை நான் மூவ் பண்ணும்போது இந்த எண்டு ஓகே என்னோட அந்த நீ ஜாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே ஃபிக்ஸ்டா இருக்கு. இந்த எண்டு மட்டும்தான் நகருது. அப்போ இதை கூட நான் ஒரு டார்குன்னு சொல்லலாம். ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு எண்டு மூவ் ஆகும். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் என்னோட கையில இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறதா அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றேன். ஓகேவா? அப்ப டார்க் நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டார்க் இஸ் டிஃபைன்ட் as the moment of the external applied force about a point or axis of rotation. அதோட எக்ஸ்பிரஷன் வந்து என்னது? perpendicular distance r vector cross f vector. சரியா? இது cross product, which means புக்ல தராத இன்னொரு ஸ்டெப்பையும் நான் உனக்கு இங்க சொல்லிடுறேன். சரியா? சப்போஸ் நீ டார்கை ஜஸ்ட் மேக்னிடியூட எடுத்து எழுதணும்னு நினைக்கிறேன். சரியா? டார்க் வந்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, அதோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா then you can write it like this. எப்படி சார்? தோப்ப காமிக்கிறேன் பார். டார்க் is equal to force into டிஸ்டன்ஸுக்கு r sin thetaன்னு எழுதலாம். ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு என்ன செய்யலாம், எழுதலாம். ஏன்னா இது கிராஸ் ப்ராடக்ட், இது ரெண்டுமே வெக்டார். ஓகே, வெக்டார்ஸை நீ வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ற, அதனால சைன் தீட்டா. இதுவே டாட் ப்ராடக்டா இருந்தா காஸ் தீட்டா போடணும். டாட் ப்ராடக்ட்னா என்ன செய்யணும், காஸ் தீட்டா போடணும். அண்ட் இதோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர். சரியா? இதோட யூனிட் வந்து என்னது? நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ டார்க் இந்த அனிமேஷன் நீ பார்த்தனாலே ஒரே செகண்ட்ல உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா? இப்போ அடுத்த கதைக்கு வரும். இந்த டார்க்ல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு பொருள் மேல எப்பெல்லாம் டார்க் ஆக்ட் ஆகாதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொன்ன ஃபார்ம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னா சட்டு நீயே சொல்லிடு. இப்போ ஒரு பொருள் மேல டார்கே ஆக்ட் ஆகலைன்னா அப்போ அதில் டார்குடைய வேல்யூ 0ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? டார்குடைய வேல்யூ வந்து என்னது? 0. அப்போ இந்த பார், டார்குடைய ஃபார்ம்ல வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எஃப் ஆர் சைன் தீட்டான்னு சொன்னேன். இப்போ சைன் தீட்டா, தீட்டாவுடைய வேல்யூ என்னவா இருந்தா ஓகே உனக்கு 0 கிடைக்கும். சைன் ஓகே 0க்கு 0 கிடைக்கும். அடுத்து சைன் 180க்கு 0 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிக்கும்போது உனக்கு புரியும். The torque is 0 when r vector and f vector are parallel or anti-parallel. Parallel அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி, ஆன்டி பேரலல் அப்படின்னா தீட்டாவுடைய வேல்யூ 180 டிகிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? இந்த டார்க் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார், அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஓகே, அது வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் தீட்டா ஈக்குவல் டு 0 தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்கோ அப்பெல்லாம் 0 வந்துடும் அப்படின்றாங்க. இஃப் பேரலா இருந்தா தீட்டாவோட வேல்யூ 0, அப்போ சைன் 0ஓட வேல்யூ 0. இதே ஆன்டி பேரலல்னா தீட்டாவோட வேல்யூ 180
அப்போ சைன் 180யும் 0 முடிஞ்சிடுச்சா? இந்த ஒரு வேல்யூ வச்சு 3 பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்போ hence torque is equal to 0. The torque is 0 if the force acts at the reference point. அதாவது இந்த டார்க் உடைய வேல்யூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அப்பவும் வந்து 0வா இருக்கும்ன்றாங்க. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா இந்த அச்சு இருக்குல்ல, இது ரொட்டேட் ஆகுது பாரு இந்த அச்சு. நீ அந்த எண்டில் இங்க இந்த எண்டில் போயிட்டு நீ ஃபோர்ஸை கொடுக்காம இந்த கடைசியில் கொடுக்காம இந்த அச்சில் வந்து ஃபோர்ஸை கொடுக்குறீன்னா எப்படி சுத்தாவது இல்லை. அதனால அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ டார்க் 0வா இருக்கும். ஏன்னா இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 0னா 0வால நீ போய் வந்து ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணினா 0 தானே ஆன்சர் வரும்ன்றாங்க. அவ்வளோதான் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடு டார்குக்கு. நம்ம டே டு லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்னா நீ வாட்டர் பாட்டில் கேப்பை திறக்கிறதா இருக்கட்டும், ஒரு கதவை திறக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த டோர், அபவுட் த ஹிஞ்சஸ், டேர்னிங் ஆஃப் அ நட் யூசிங் எ wrench. ஓகே, ஒரு ஸ்க்ரூவோ இல்லை நட்டோ இருக்கு அப்படின்னா அதை ஒரு wrench வச்சு திருப்புறது. ஓப்பனிங் ஆஃப் அ பாட்டில் கேப் ஆர் வாட்டர் டேப். இது இல்லாமல் இந்த செக்கு மாடு வந்து இந்த செக்கு சுற்றி வரும்ல, அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். உங்கள் புக்லேயே அதுக்கு ஒரு பிக்சரே போட்டு காமிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்? இப்போ இங்கே ஒரு குட்டி பிரச்சனை வரும். எனக்கு டார்க்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுங்க பாஸ், இந்த ஆங்குலர் மொமெண்டம்னா என்னன்னு புரியல. ஒன்றும் இல்லை. இப்போ மொமெண்டம் அப்படின்றது பேசிக்கா நல்லா கவனி, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நான் ஃபோர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, மொமெண்டம் அப்படின்றது என்னது? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நான் ஃபோர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றத பேசிக்கா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை வெலாசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றத என்ன சொல்லுவேன் அப்படின்னா மொமெண்டம்னு சொல்லுவேன். அதனால தான் ஃபோர்ஸுடைய ஃபார்முலாவே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். டி டிவைடட் பை மொமெண்டம் உடைய ஃபார்முலா எம்வி டிவைடட் பை டிடின்னு எழுதும். சரியா? மொமெண்டம் அப்படின்றத கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்களா சார், ஃபார்முலா பாஷையிலே பேசாதீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை டதவர். இப்போது இங்கே ஒரு பால் இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு பால் இருக்குது. இந்த பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இதோட வெலாசிட்டி 0ன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த பால் வந்து இல்லை வேகமாக, எவ்வளோ வேகமாக, ஒரு 50 km/h ஸ்பீடில் அப்படியே வேகமாக உருண்டு வந்து இந்த சும்மா நிற்கிற பாலை மோதுது. இந்த ரெண்டு பாலுமே ஒரே மாஸ் தான் அப்படின்னு வச்சுப்போம். இதுவும் எம் தான், இதுவும் எம் தான். ஓகே, இது பாலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீ சும்மா நின்றுட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பின்னாடி இருந்து குடுக்குன்னு ஓடி வந்து உன்னை பிடிச்சி தள்ளுனா என்ன ஆகும்? நீ அப்படியே குத்துக்கள் மாதிரி நிப்பையாக உன்னை பிடிச்சி தள்ளி விட்டாலும் இல்லை, யூ வில் மூவ் ஃபார்வர்டா, தடிக்கி விழுவோம்ல, யூ வில் மூவ் ஃபார்வர்டில். அப்போ நீ ரெஸ்ட்டில் தானே இருந்த, ரெஸ்ட்டில் இருந்த ஒன்றை தள்ளுறதுக்கு வெலாசிட்டி திடீர்னு எங்கே இருந்து வந்துச்சு? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அவன் வந்து என்ன பண்ணுவான், 50 km வேகத்தில் வந்து உன்னைய பிடிச்சி தள்ளுறான்னா, அப்போது ரெஸ்ட்டில் இருந்த நீ ஒரு 25 km வேகத்தில் நவுற ஆரம்பிச்சிருவேன். ஆனால் உன்னை 50 km வேகத்தில் வந்து தள்ளினால, அப்போ அவனோட வேகமும் குறைஞ்சிரும். அவனுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, நீ இப்போ எவ்வளோ வேகமாக போறியோ அதே அளவுக்கு வேகம் அவன்கிட்ட வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ நீ 25ல் போகிறேன்னா அவனை ஸ்பீடும் வந்து 25க்கு ரெடியூஸ் ஆகிடும். நீ 10ல் தான் போகிறேன்னா அவன்கிட்ட இன்னும் 40 இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி. அப்போ இதுதான் மொமெண்டம். ஒரு பொருள்கிட்ட இருந்து இன்னொரு பொருளுக்கு வெலாசிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மொமெண்டம். அண்ட் இந்த மொமெண்டம் ஒரு பொருளுடைய மாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ உன் ஃப்ரெண்டு வந்து உன்னை விட வெயிட் கம்மின்னு வச்சுக்கோங்க, அவன் தள்ளும்போது நீ கொஞ்சோண்டு தான் நவுருவ. இவன் இதே உன்னை விட அவன் வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வெயிட் அதிகம் அப்படின்னு வச்சுக்க. அப்போது உன் மேலே ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸும் வெலாசிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். இது இப்போ நான் சொன்னது மொமெண்டம். இன்ஃபேக்ட் இப்போ நான் சொன்னது லீனியர் மொமெண்டம். இது ஒரு நேர்கோட்டில் நடக்கும். இது ஒரு சர்க்குலர் பாத்தில் நடந்தா, எப்படி ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு வட்ட பாதையில் இது நடந்தா அப்போ தான் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கதை என்ன அப்படின்னா, இந்த டார்குக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரிலேஷன் என்னன்னு டிரைவ் பண்ணு அப்படின்றாங்க. சரியா? அப்போ பேசிக்காக இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், we have the expression for magnitude of angular momentum of a rigid body. சரியா? இப்போ அந்த டெரிவேஷனை எடுத்து எழுத போகிறோம். டார்குடைய ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சும்மா சொல்லித்தரேன். சரியா? இப்போ இதையே இந்த ஸ்க்ரீன்லேயே எழுதி காட்டுறேன், என் கூட கவனிச்சிட்டே வா. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். எஸ், இப்போ இந்த டார்க் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த டார்கை நான் பேசிக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா I × ஆல்ஃபான்னு எழுதலாம்.
இதில் ஐ இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இந்த இனர்ஷியான்றது என்ன? ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்பயுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும், அன்லஸ் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். இப்போ எனக்கே வந்து வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்து தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு எல்லாமே வந்து சூப்பராக பெஸ்ட்டாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோ, ஒன்றையும் எடுத்துக்கலாம். இப்போ நீ வந்து மார்க்கு சுத்தமாக என்ன மார்க் ஒழுங்காக எடுக்கலனாலும் உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீயும் படிக்க மாட்டேன். வேலைக்கு போகலன்னா உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா வேலைக்கு போக மாட்டோம். வாழ்க்கையில் முன்னேறலைன்னா யாருமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா முன்னேற மாட்டோம். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் வந்து அந்த நகர்வுன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஃபிசிக்ஸ்லேயும் அப்படி தான். அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருள் என்றைக்குமே ரெஸ்ட்டில் தான் இருக்குமா, அன்லஸ் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அப்போ அந்த நேச்சர் அதை தான் நீ இனர்ஷியா அப்படின்னு சொல்கிற. சரியா? இப்போ அடுத்து சார் இங்கே அந்த ஆல்ஃபா மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிங்கல்ல, அது என்னது அப்படின்னா அகெயின் அது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் தான் நீ வந்து என்ன சொல்வ அப்படின்னா ஆல்ஃபான்னு எடுத்து எழுதும். சரியா? ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபா. இப்படி இது ஒரு ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம். ரைட்டா? இப்போ இதில் நான் சொன்ன ஒரு டேர்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே ஆல்ஃபான்றது ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷனை நீ டி ஒமேகா டிவைடட் பை டிடின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஒமேகா இருக்குல்ல, இது வந்து என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ நார்மலாக ஆக்சலரேஷனை நீ எப்படி எடுத்து எழுதுவ? வெலாசிட்டி பை டைம்னு எழுதுவோம். அதே தான் நான் இங்கே செய்கிறேன். ஓகே, இங்கே ஆக்சலரேஷன் ஆங்குலர் ஆக்சலரேஷனை ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்னு எழுதுவோம். என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறாது, சார் டைமை வேணால் ஆங்குலர் டைம்னு எழுதலாமா அப்படின்னு. கிடையாது, டைமு ஆங்குலர் டைம்லாம் கிடையாது. சரியா? ஸோ அப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்கிறேன் பாரு, இங்கே ஆல்ஃபாவோட இடத்துல டி ஒமேகா டிவைடட் பை டிடி அப்படின்னு எடுத்து எழுதுறேன். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஐ இருக்குல்ல, ஓகே, ஏதோ தப்பாக இருக்கே, ஆமாம் ஏதோ ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. இந்த ஐயை வந்து இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிவிடும், இப்படி வரக்கூடாது. என்னன்னா நான் இங்கே எழுதி காமிச்சிடறேன் பாரு, டி இந்த ஐ வந்து ஒமேகா கூட எழுத போகிறோம். அப்போது ஐ ஒமேகா டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? ஓகே, இப்போ இப்படி எழுதியாச்சு சார். அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டேன்னா அப்போ இது என்னவாயிடும், டிஎல் டிவைடட் பை டிடியா ஆகிடும். ஓகே, இந்த ஐ இன்ட்டு ஒமேகா இதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா அப்போ உனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் பை டைம்னு ஒரு ரிலேஷன் கிடைச்சிரும். இந்த ஐ இங்கே வர வேண்டாம், அவ்வளோதான். சரியா? அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி. டார்குடைய இன்னொரு ஃபார்முலா வந்து என்னது, டிஎல் டிவைடட் பை டிடி அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். சரி, இது எனக்கு புரியலிங்களே அப்படின்னா ஒன்றும் இல்லை. தப்பர், இந்த ஐ இன்டு ஒமேகா இனர்ஷியாவும் வெலாசிட்டியும் நீ மல்டிப்ளை பண்ணினா உனக்கு ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும். எல்ன்றது வந்து இங்கே பேசிக்காக என்னது, ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஃபார்முலா உனக்கு தெரியாதுன்னா எழுதி வச்சுக்கோ, அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஐயும் ஒமேகாவும் மல்டிப்ளை பண்ணால் எல் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ இங்கே ஐயும் ஒமேகாவும் மல்டிப்ளை ஆகுதா, அதனால் அதை எல்லுன்னு எழுதுகிறோம், ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ஆங்குலர் மொமெண்டமுக்கும் டார்க்குக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன, டார்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஃபோர்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் டார்க். எப்படி நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா ஃபோர்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆங்கிள் மாறுச்சுன்னா அது டார்கு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, டார்குன்றதுல ஆங்கிள் தான் மாறும், ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு தான் நவுரும். அப்போது இப்படி வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ராட்டனம் இருக்குல்ல, ஜெயண்ட் வீல், அந்த ராட்டனத்தில் நான் வந்து ஒரு 5 ரவுண்டு அடிக்கிறேன். இப்போ 5 ரவுண்டு அடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தவொடனே ஆனால் எத்தனை சுற்றுனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பியா, என்னென்ன எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பியா, இல்லை எத்தனை சுற்றணும். ஏன்னா அங்கே உனக்கே தெரியும் அது வந்து தூர கணக்கில் வராது, அது வந்து சுழற்சி அப்படின்றது உனக்கே தெரியும்ல, அதனால் இங்கே ஆங்குலர், அவ்வளோதான். அப்போ ஆங்குலர்னா டார்க், இல்லை ஆங்குலர் இல்லை லீனியர், அது ஒரு நேர்கோட்டில் நடந்த பாதைனா ஃபோர்ஸ்.
இதுதான் வித்தியாசம். சரியா? இப்போ அடுத்து ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன? இப்போ என்கிட்ட ஒரு ரிஜிட் பாடி இருக்கு, அது மேலே வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, அது மேலே என்ன ஆகுது? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரியா? விச் மீன்ஸ் அப்போ அது மேலே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கணும். அது மேலே வந்து என்ன இருக்கணும்? மொமெண்டம் இருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ், 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறேன். அப்போ அது நவுருமா நவுறாதா அப்படின்னு வந்துட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அது எப்படிங்க நவுரும் அப்படின்னு தான் நீயே சொல்லு இல்லையா? 2 ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஈக்குவல் ஃபோர்ஸை ஆக்ட் ஆகுது. அப்போ அது நகராது, அங்கேயே தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அங்கே அது நகரவே இல்லைன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுமா? ஆகாதா? ஆகாது. அங்கே என்ன ஆகாது? மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை தான் இங்கேயும் அவங்க சொல்கிறாங்க, when a rigid body is said to be mechanical equilibrium. எப்போ வந்து ஒரு ரிஜிட் பாடி நீ மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்வேன்னா, அதோட லீனியர் மொமெண்டம், அதோட ஆங்குலர் மொமெண்டம், போத் லீனியர் ஆஸ் வெல் அஸ் ஆங்குலர், ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது, ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது ஈக்குலிபிரியமில் இருக்குது, நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குலிபிரியம் இருக்குல்லடா, நிறைய விதமான ஈக்குலிபிரியம் நம்ம உலகத்தில் இருக்குது. சரியா? இப்போ அதை வந்து நம்ம பேசிக்காக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்று அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு SE அப்படின்னு போட்டுக்கிறேன், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு UE அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? உங்களுக்கு இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ரிங் ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஒரு ரிங், அந்த ரிங்குக்கு உள்ள இதை பாரு, இப்படி அடியில் இங்கே ஒரு பால் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாலை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்படிக்கா மேலே தள்ள போகிறேன். இப்படி பிடிச்சி தள்ளிட்டு விட்டுரு, விட்டால் மறுபடியும் என்ன பண்ணும்? கீழே வந்துடும். கீழே வந்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் மேலே போகும், திரும்ப இப்படி கீழே வரும், அப்படியே திரும்ப திரும்ப வந்து கடைசியில் இதே இடத்துல செட்டில் ஆகிடும். ஓகே, அப்போது இந்த ரிங்குக்குள்ள இந்த பால் இருக்கிறதுலே எங்கே ஸ்டேபிளாக இருக்கும்? இந்த இடத்துல, இந்த பாட்டம் தான் வந்து இதுக்கு இருக்கிறதுலே ஸ்டேபிளான இடம். அண்ட் இந்த ஸ்டேபிளான இடத்துல இருக்கிறது அதுக்கு கஷ்டமா ஈஸியான்னு நம்ம யோசிக்கணும். இந்த ஸ்டேபிளான இடம் இருக்குல்ல கீழே, இங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இல்லை கஷ்டமா அப்படின்னா, இங்கே ரொம்ப ஈஸி. விச் மீன்ஸ் அது இந்த இடத்துல இருந்தால் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறதுக்காக அது செலவு பண்ண வேண்டிய அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்? ரொம்ப மினிமம். இதே இப்போ அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு எடுத்துப்போம். அதே ரிங், ஆனால் அந்த ரிங்குக்கு மேலே இந்த பாலை கஷ்டப்பட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறேன். இப்போ யோசிச்சு பாரு, இங்கேருந்து நான் லைட்டாக இதை இப்படி இல்லை இப்படி தள்ளி விட்டா இந்த கேஸில் இருந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வருமா? இல்லை அது மட்டும் எங்கேயாவது உருண்டு ஓடணும். அப்போது இங்கே நீ 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம். இது ஈக்குலிபிரியம் தான், ஸ்டேபிளாக தான் இருக்குது, இந்த ரிங் மேலே அது ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் கூட இது கலைஞ்சிரும். இந்த ஈக்குலிபிரியம் என்ன ஆகிடும்? கலைஞ்சிரும். கொஞ்சோண்டு நான் டிஸ்டர்ப் பண்ணால் கூட. அதனால தான் இது பேரே அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இது பேர் வந்து என்னது? அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ பாரு, a body tries to come back to equilibrium if slightly disturbed and released. இப்போ நான் சொன்ன அந்த ரிங் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் அந்த பாலை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் தானாக திரும்ப ஸ்டேபிளாக இருக்கிற அந்த கீழே இருக்கிற இடத்துக்கு வந்துடும். ஆனால் ஒரு அன்ஸ்டேபிளில் the body cannot come back to the equilibrium if slightly disturbed and released. நீ கொஞ்சோண்டு டிஸ்டர்ப் பண்ணா கூட அதால திரும்ப வர முடியாதுன்றாங்க. சரியா? அடுத்து, the center of mass of the body shifts slightly higher if disturbed from equilibrium. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த குட்டி பால் இருக்குல்ல, இதை நான் மேலே நகர்த்தினா அப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸும் இது கூடவே சேர்ந்து மேலே போயிடும். ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸே வந்து இருக்கிறதுலே அதிக மாஸ் எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அங்கே தான் இருக்கும். அப்போது இந்த பால் மேலே போகும்போது அது கூட சேர்ந்து மாஸும் தானே நவுறுது, அதனால அது மேலே போகுன்றாங்க. வேற இங்கே டிஸ்டர்ப் பண்ணனா அது கீழே வந்துடும். அப்போது இதில் நீ என்ன சொல்லணும்? the center of mass of the body shifts slightly lower if disturbed from equilibrium. Final point என்ன? the potential energy of the body is minimum and it increases if disturbed. அது அந்த நார்மலாக கீழே இருக்க பார்த்து வந்து அதுக்கு மினிமமாக இருக்கும், நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் அதிகமாகுன்றாங்க. ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட். இதில் the potential energy of the body is maximum. ஓகே, சாரி, இங்கேயும் மினிமம் தான், ஆனால் decreases if disturbed.
ஓகே, இப்போ அது இருக்கிற இடத்துல இருந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டுனா அதோட இன்னுமே குறையும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் டிஃபைன் கப்புள். ஓகே, ஒரு கப்புள் அப்படின்றது என்னது? இப்போ டார்க் பார்த்தோம்ல, டார்க்ல வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருந்துச்சு, இன்னொரு எண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஆனால் ஒரு கப்புள்ல என்ன ஆகும்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இதான் சென்டர்னா நான் இந்த பக்கம் எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பேன், அப்புறம் இந்த பக்கம் எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரெண்டு டிஃப்ரெண்ட் எண்ட்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை கப்புள், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால கப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a pair of forces, ரெண்டு ஃபோர்ஸஸ் which are equal in magnitude, ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸாக தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அதே மாதிரி அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். அண்ட் செப்பரேட்டட் பை அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டார்கில் இருக்கிற மாதிரி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், செப்பரேட்டட் பை அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ். அப்போ அதை தான் வந்து நீ சிம்பிளா என்ன சொல்லுவ? கப்புள் அப்படின்னு சொல்லுவ. டு தட் தேர் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு நாட் கோயின்சைட் that cause a turning effect is called couple. அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்படி ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிறதுனால இங்க வந்து என்ன ஆகணும், இப்போ இதை பாரு, இதுல வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட், இது வந்து ரொட்டேட் பண்ணுது, தெரியுதா? அந்த ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு டேர்னிங் எஃபெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இது வந்து அப்படியே பார்த்தோன்னா அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் எஃபெக்ட் இல்லை ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா அது மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஃபைனல் கொஸ்டினுக்கு வரேன். ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். அடுத்த கேள்வி வந்து என்னது? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னா என்ன? சம் ஆஃப் த clockwise moments is equal to the sum of the anti-clockwise moments. ஓகே, நீ வந்து clockwise-ஆ இருக்கிற மொமெண்ட்டையும், இப்போ நம்ம இந்த கப்புள் பார்த்தோம்ல, அதில் clockwise-ஆ ஒன்று ஆக்ட் ஆகுது, இன்னொன்று anti-clockwise-ஆ ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுத்தையும் எடுத்து சம் பண்ணும்போது, ஓகே, when a body is in rotational equilibrium or algebraic sum of moments at any point வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ அந்த கப்புளில் நான் டயக்ராமே காமிக்கிறேன் பாரு, அது வந்து நல்லா கவனிச்சுன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ அதுவும் எஃப் இதுவும் எஃப், ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும்? ஜீரோ தான் வரும். ஏன்னா ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் இல்லையா? அப்போ கிளாக் வைஸாக இருக்கிற ஃபோர்ஸையும் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கிற ஃபோர்ஸையும் எடுத்து நீ ஆட் பண்ணால் வர ஆன்சர் ஜீரோன்றாங்க. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 27-28 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 ஷார்ட் ஆன்சரை படிச்சிருக்கோம். பட்டுன்னு இன்னைக்கே என் கூட சேர்ந்து நீ சமத்தா என்ன பண்ணிட போற அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட போற. சரியா? இன்னைக்கே படிச்சிரு. இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு யூ ஃபினிஷ் திஸ் டுடே இட் செல்ஃப். எழுதி பாருங்க. இன்னும் இந்த சாப்டரில் ஒரு 7 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. அதை இதே மாதிரி இன்னும் ஒரு 20 மினிட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன். அந்த 20 மினிட் வீடியோவில் அதையும் சொல்லி கொடுத்துறேன். சரியா? தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாப்டர்ஸ் இது. அதனால தான் ரொம்ப முக்கியம். இதை இன்றைக்கே என் கூடவே சேர்ந்து நீ முடிச்சிடணும், தரவாயிடணும். ஓகே? அண்ட் இந்த ஹாஃப் இயர்லியில் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கொஸ்டினில் எதை கேட்டாலும் நீ தப்பு பண்ணக்கூடாது. புரியுதா? குட் பை.